अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल इरीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति सोच्चेष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதிகென்னவிம்மாத்தம் நாங் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். நேற்றைய பரியந்தமாக ஆண்டார் அருளிச் செய்த திருப்பாவையிலே 18 பாசுரங்கள், அதாவது 17 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்னைய தினம் 18வது பாசுரம் உந்து மதகளித்தன் அப்படின்ற பாசுரத்தை அனுபவிக்க பிராப்தம். போன பாசுரம் அம்பரமே தண்ணீரே அப்படின்ற 17வது பாசுரம் பரியந்தமாக ஆண்டாள் பல கோபிகைகளையும் எழுப்பிண்டு நந்தகோப பவனத்தை அடைந்து அங்கே நந்தகோபன், யசோதை, கண்ணபிரான், நம்பிமூத்தபிரான் அப்படின்னு இவா 4 பேரை எழுப்புறார். இந்த எழுப்பின காலத்தில் அவாயெல்லாம் எழுந்துட்டா, கண்ணனை போய் எழுப்பிக்கோ அப்படின்னு அனுமதியும் கொடுத்துட்டா. ஆனால் கண்ணனே உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு அவனை பிரார்த்திக்கிற காலத்தில் அவன் எழுந்துக்கலை. உடனே ஆண்டாள் விசாரித்தாள், எதனால் இவன் எழுந்துக்கலை அப்படின்னா இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுறது. சம்பிரதாயத்திலே புருஷகார பூதையான பிராட்டியை எழுப்பாமையால். இந்த பிராட்டி இருக்கிறாளே, மகாலட்சுமி நாச்சியார் இருக்காளே, இவளுக்கு என்ன பேர் அப்படின்னா புருஷகாரம் அப்படின்னு பேர். லக்ஷ்மிஹி புருஷகாரேன நிர்திஷ்டா பரமர்ஷிபிகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பெரிய ரிஷிகள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, ஞானிகளான ரிஷிகள் இருக்காளே, அவர்களெல்லாம் இந்த மகாலட்சுமி நாச்சியாரை புருஷகாரமாக நிர்தேசம் பண்ணி இருக்கிறார். அந்த மகாலட்சுமி தான் நமக்கு புருஷகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். புருஷகாரம்னா என்ன? புருஷம் கரோதீதி புருஷகாரா, எம்பெருமானை புருஷனாக ஆக்கிறாள். ஆனபடியால் அவளுக்கு புருஷகாரம்னு பேர். ஏன் சுவாமி, அது முன்னாடி அவர் புருஷன் இல்லையா, ஆண் பிள்ளை இல்லையா அப்படின்னாக்கா, இங்கே ஆண் பெண் அப்படின்றதுனால புருஷன் பேர் சொல்லலை. புருஷா அப்படின்னா புரு சனோதி பகு ததாதி, நிறைய கொடுக்குறவன், அள்ளி கொடுக்குறவன். அந்த கொடை வள்ளலுக்கு தான் புருஷன் அப்படின்னு பேர். இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? லோகத்தில் வரங்களெல்லாம் கொடுக்குறவர்களுக்கு வரதன் அப்படின்னு பேர். வரம் ததாதி, வரத்தை கொடுக்குறவனுக்கு வரதன்னு பேர். ஆனால் பெருமாள் நிற்கிறாரு, அவர் வரும் வரதன் இல்லை, வரதர்களுக்கெல்லாம் ராஜா. எத்தனை வரதர்கள் இருக்கிறாளோ அத்தனை பேர் வரதர்களுக்கும் இவர் ராஜாவாக நிற்கிறபடியாலே அந்த பட்டம் வேற யாருக்கும் சேராது. ஆனபடியால் அவருக்கு என்ன பேர்? வரத ராஜா அப்படின்னு பேர், வரதராட் அப்படின்னு பேர். அந்த வரதராஜா இருக்கானே, எதனாலே இந்த ராஜாவாக பேர் பெற்றான் அப்படின்னாக்கா, இந்த லோக்கத்தில் மற்றவர்களெல்லாம் இருக்காளே, அவளுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தில் ஒரு அல்பத்தை மட்டும் கொடுக்க முடியும். அது மேலே அவளால் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த எம்பெருமான் இருக்கிறானே, இருக்கிறதுலையே பரமசிரேஷ்டமான பரமோன்னதமான தன்னையே தான் கொடுத்துட்றான். பக்தர்களுக்கு தன்னையே தான் கொடுத்துட்றான். ஆனபடியாலே அவனை விட பெருசாக யாராலையும் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனால் எத்தனையோ லட்சம் கோடி இந்த மாதிரி இந்த ஊரில் கொடுக்கலாமே ஒழிய, எம்பெருமான் இருக்கிறானே வேற லோகங்களோட நிற்கிறதில்ல. எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்குறான், தன்னையே தானே கொடுத்துட்றான். ஆனபடியால் அவனுக்கு என்ன பேர்னா புருஷகா அப்படின்னு பேர். நிறைய கொடுக்குறவன், தன்னையே தான் கொடுக்குறபடியாலே புருஷகா. கல்பக விருட்சத்தினிடத்துல போய், கல்பக விருட்சமே எனக்கு இந்த வஸ்துவை கொடு, எனக்கு அந்த வஸ்துவை கொடுன்னா கொடுத்துடும். அந்த கல்பக விருட்சத்தை போய் நீயே என் வீட்டில் புழக்கடையில் வந்து இரு அப்படின்னா இருக்காது. ஆனால் எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா, அவன்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னா கொடுத்துட்றான். நீயே வந்து என் கூட இருன்னா பரம சந்தோஷத்தோடு நம்ம கூட வந்துடுறான்.
ஆனபடியால் அந்த எம்பெருமான் இருக்கானே, புருஷன்னு பெயர் பெறானே, அவன் அந்த அளவுக்கு கொடுக்குற மாதிரி யார் பண்ணா அப்படின்னா அந்த காரியம் பிராட்டி தான் பண்ணுறான், மகாலட்சுமி நாச்சியார் தான் பண்ணுறான். நாம் எல்லாம் எம்பெருமான் முன்னாடி நேராக போய் நின்னால் அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்னா நம்முடைய பாவங்களில் விழும். முதல்ல நம்ம எத்தனை பாவங்கள் பண்ணியிருப்போம், எத்தனை காரியங்கள் பண்ணியிருப்போம், அதெல்லாவற்றையும் பார்த்து இவனை பத்தும் பத்தாக இதுக்கு தண்டிக்க வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான் எம்பெருமான். ஆனபடியால் நேராக பெருமாள் கிட்ட போகிறது இல்லை. பின்ன எங்கே போகிறோம்னா பிராட்டி பக்கத்தில் போய் நிற்கிறோம். பிராட்டி பக்கத்தில் போய் நின்னா இந்த பிராட்டி இருக்கிறாளே, அதாவது இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே, அவனுக்கு பத்னியாய் இனிய விஷயமா இருக்கையாலே கண்ணழிவற்ற புருஷகாரம் அப்படின்னு காட்டுறார் ஆச்சாரியர். அப்போ இவள் தாயா இருக்கிறா, நம்மோட என்ன சம்பந்தம், அந்த பிராட்டிக்கு என்ன சம்பந்தம்னா அவள் தாயா இருக்கிறா, நாம எல்லாம் குழந்தைகளா இருக்கிறோம். எந்த தாயார் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத சகிப்பா? அப்போ ஆனபடியால் அந்த தாயார் என்ன பண்ணுறான்னா இவள்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே, இந்த ஜீவாத்மாக்கள் படுற இந்த கஷ்டம் இருக்கிறதே, துன்பம் இருக்கிறதே, அதை பொறுக்க முடியாமல் அந்த எம்பெருமான் பக்கத்தில் போய் சிபாரிசு பண்ணுறான், இந்த ஜீவாத்மாவை சேர்த்துக்க வேணும். பெருமாள் கேட்குறாராம், இந்த ஜீவாத்மாவை சேர்த்துண்டா அப்போ லோகத்தில் நானே சில மரியாதைகள் வச்சிருக்கேனே, சாஸ்திர மரியாதைகளெல்லாம் வச்சிருக்கேனே. புண்ணியம் பண்ணால் நல்ல, அதாவது ஒரு பரிசு உண்டு, பாவம் பண்ணால் தண்டனை உண்டுன்னு இல்லை நான் எழுதி வச்சிருக்கேனே, அது பொய்த்து போடாதான். பாவம் பண்ணவனெல்லாம் இப்படி இப்படி வந்து நீ எனக்கு சிபாரிசு பண்ணி இவனெல்லாம் விட்டுட்டே இருந்தா அப்போ பாவம் லோகத்தில் பாவம் பண்ணுறதே ஜனங்கள் ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னா பிராட்டி சொல்கிறா, இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், யாரெல்லாம் உன் முன்னாடி வந்து உன்னை சரணம் புகுந்து நீ சொல்கிறபடி கேட்குறானோ அவனெல்லாம் ரட்சிச்சுடு. அவன் முன்னாடி பாவம் பண்ணியிருக்கானா இல்லையான்னு ஆராயாத, அவனை ரட்சிச்சுடு. ஒருவேளை அந்த மாதிரி வரலையா, அவன் இஷ்டத்துக்கு தான் இருக்கானா, அப்போ உன்னுடைய சாஸ்திர மரியாதை கொண்டு அவனை தண்டனை பண்ணுறியோ என்ன பண்ணுறியோ பார்த்துக்கோ அப்படின்னுட்டா பிராட்டி. பெருமாள் கேட்குறாரா, பரவாயில்லையே இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையே அப்படின்னா, ஆமாம் தாயா எனக்கு தான் வரும், தகப்பனாருக்கு எப்படி வரும்? தாயாருக்கு தானே அந்த புத்திர பாசம் அந்த மாதிரி காரியங்கள் பண்ணி வைக்கும். அப்போ தாயா எனக்கு தானே அந்த அந்த பாசம் இருக்கும், ஆனபடியால் நான் பண்ணுறேன் அப்படின்ற தாயார். எதனால் சொல்ல வந்தேன்னா கண்ணழிவற்ற புருஷகாரம், பிராட்டி ஒரு சிபாரிசு பண்ணி நஷ்டமாச்சுன்னு இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது. அந்த அளவுக்கு அவள், அதாவது அதாவது மீடியேட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மீடியேட்டர் கிடையாது, மீடியேட்டர்னு சாமானியமாக சொல்லிடுவா. அதாவது புருஷகாரம்னா மீடியேட் பண்ணுறவான், மீடியேட் பண்ணுறவன் இல்லை, புருஷகாரம்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவோ, ஒத்துக்க வச்சிருவா. பெருமாள் கிட்ட எப்படியோ ஒத்துக்க வச்சிருவா. உபதேசத்தால் திருத்தி திருத்தி பார்க்குறா பெருமாளை. உபதேசம் பண்ணலாமான்னா ஆமாம், பெருமாளுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறான், இந்த மாதிரி ஜீவாத்மா யார் தான் தப்பு பண்ணுறதில்லை இந்த லோகத்தில், ஆனபடியால் இது கட்டாயமாக ஒத்துக்கணும் அப்படின்னெல்லாம் நிறைய உபதேசம் பண்ணி பார்க்குறான். உபதேசத்தால் மீளாத போது இந்த எம்பெருமானை இருக்கிறானே, அந்த எம்பெருமானை அழகாலே திருத்தும் தன்னுடைய அழகெல்லாம் காட்டி அவனை மயக்கி அந்த போகங்களில் அனுபவிக்கிறச்சே அவன் கேட்குறான், இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் அபூர்வமாக இருக்கிறதே, இதுக்கு நான் திரும்பி என்ன பண்ண முடியும்னா அந்த ஜீவாத்மாவை ரட்சி, இதுதான் அவள் கேட்குறது. அப்பேற்பட்ட அந்த போக தசையிலையும் நம்ம விட்டே கொடுக்க மாட்டா பிராட்டி. அப்பேற்பட்ட புருஷகாரமாக இருக்கிறாளே, அந்த புருஷகாரம் இல்லாமல் நம்ம பெருமாள் கிட்ட போய் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு தான் காட்டினார். ஒரு சூர்பனகை சேர்ந்தா போல இருக்கும். சூர்பனகை என்ன பண்ணா, சீதா பிராட்டியை பார்த்தா, இவள் வேண்டாம் எனக்கு ராமன் மட்டும்தான் வேணும்னா காது மூக்கு அருந்து போச்சு. ராவணன் இவனுடைய அண்ணா, அவன் இருந்தான், அவன் ராமன் வேண்டாம் பிராட்டி மட்டும் வேணும்னா தலையே அருந்து போச்சு. நம்ம சம்பிரதாயத்தில் காட்டுறா, பிராட்டியை தவிர பெருமாளை தவிர பிராட்டியை வழிபட்டால் இதுதான் நம்முடைய கதி, ராவணனுக்கும் சூர்பனகைக்கும் உண்டான கதி. ஆனபடியால தான் இருவருடைய சேர்த்தியிலே தான் நம்முடைய கைங்கரியம், ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு காட்டுற உத்தேசமே அதுதான். இப்போ பிராட்டி இல்லாமல் பெருமாளையோ பெருமாள் இல்லாமல் பிராட்டியோ நம்ம போய் வணங்காத்துக்கு இதுக்காக காரணம் அப்படின்னு காட்டுறா. அப்போ இந்த அளவுக்கு பெருமாள் முன்னாடி நேராக போய் நின்னால் கண்ணன் இந்த மாதிரி உம்பர் கோமானே உறங்காது எழுந்தரா என்ன உடனே பக்கத்தில் நப்பின்ன பிராட்டி சயனிச்சிருக்கா, அந்த என்னுடைய பிரிய பாரியையான இந்த நப்பின்ன பிராட்டி பக்கத்தில் சயனித்திருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு என்னை மட்டும் எழுப்புறாளே நான் எழுந்துக்க மாட்டேன்னு பார்த்தானா கண்ணன். அதை உணர்ந்தா இந்த ஆண்டாள். ஆனபடியாலே அடுத்த 3 பாசுரங்களாலே நப்பின்ன பிராட்டியை எழுப்புறா. அதில் 2 பாசுரம் நேர நப்பின்னையை எழுப்புறா, 3வது பாசுரம் நப்பின்னையும் கண்ணனையும் சேர்த்து எழுப்புறா. ரொம்ப ஆச்சரியமான 3 பாசுரங்கள். அதில் முதல் பாசுரம், அதாவது திருப்பாவையில் வர்ற கிரமத்தில் 18வது நப்பின்னை எழுப்புற பாசுரத்தில் வர்றச்ச முதல் பாசுரம் அதை சொல்கிறார். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். உந்து மதகளிற்றன், மதகளிர் மத யானை,
அந்த மத யானை அளவுக்கு இவனுக்கு சக்தி உண்டுன்னு ஒரு அர்த்தம். அந்த மத யானை அளவுக்கு சக்தி உண்டுன்னு என்ன சுவாமி அர்த்தம்னா, வேற ஒன்றும் இல்லை, யானை இருக்கிறதோ இல்லையோ அந்த யானைக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி. அது வர்மனிக்கிறச்சவே அவ்வளோ சக்தி அதுக்கு. அது மதம் வேற பிடிச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் அந்த யானை பாகனும் கிட்ட போக முடியாது. அந்த யானை பாகன் அப்படின்னு கூட பார்க்காது, சொல்லிட்டு அடிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த மதம் பிடிச்ச யானை, அந்த மதம் பிடிச்ச யானை ஓடி வந்து அவனை முட்டணும் பார்க்குறச்சே, இந்த நந்தகோபாலன் ஓடுற வியக்தி இல்லை, நின்று அந்த யானையோட சண்டை போட்டு அந்த யானையை வீழ்த்துவனான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். முந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். யாரான சண்டை இடுறேன்னா புறமுதுகு காட்டி ஓடுற சரித்திரமே கிடையாது நந்தகோபாலனுக்கு. அங்கே நின்று சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறவன். ரொம்ப தைரியம் ஜாஸ்தி அவனுக்கு அப்படின்னு காட்டுறான். எங்கே சுவாமி பார்த்தோன்னா, வேற ஒன்றும் இல்லை, அந்த யமுனை கரையில் தானே ஆயர்பாடி இருக்கிறது. யமுனை கரையில் இக்கரையில் அவன் அந்த கண்ணனையும் பலராமனையும் அவ்வளோ தைரியமாக வளர்த்துட்டு இருக்கான். அந்த யமுனைக்கு அக்கறையில் கம்சன் இருக்கிறான். கம்சனுடைய மாளிகை நிழல்லையே அந்த மாளிகை கீழேயே அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கான் இந்த நந்தகோபாலன். யாருக்கும் பயப்படலை. இன்னும் கேட்டால் கம்சன் பயப்பட்டுட்டான். கம்சனுக்கு நேர போய் கண்ணனை கொல்றதுக்கு தைரியம் கிடையாது. இத்தனைக்கும் இத்தனை ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாம் விட்டானோ இல்லையோ, அவனே போய் கொல்ல வேண்டியது தானே, தைரியம் கிடையாது அவனுக்கு. ஏன்னா நந்தகோபாலன் இருக்கா, அவன் முன்னாடி நான் போய் நிற்க முடியாதுன்ற பயம். அந்த அளவுக்கு ஓடாத தோல்வலியன். கடைசியில் இந்த கண்ணனை 10 வயசு தாண்டறச்சே இனிமே விட்டு வைக்க கூடாதுன்னு பார்த்து, இன்னும் ராட்சசர்கள் பாக்கி இல்லைன்றபடியாலே தானே எப்படியான முடிக்கணும் பார்த்தவன் தான் அங்கே போகல, கண்ணனை இங்கே வரவழைச்சிருந்தான், மதுரைக்கு வரவழைச்சிருந்தான். அதுதான் ஆச்சரியம். இப்போ அந்த அளவுக்கு நந்தகோபாலனுக்கு இருந்த அந்த வலிமை அதை சொல்றார். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்காளோ, கோபிகைகள் எல்லாம் இருக்காளோ, அவளுக்கெல்லாம் என்ன தைரியம்னா, இந்த ஆபத்தில் இருக்கிறவாள் எல்லாம், அதாவது சம்சாரிகள், இந்த சம்சாரத்தில் உழந்தவெல்லாம் தங்களுடைய பாவங்களை பார்த்து பயப்பட்டால், எதை பார்த்து அந்த பயத்தை நீக்கிப்பா அப்படின்னா, பெருமாளை பார்த்து நல்ல வேளை பெருமாள் இருக்கார், இந்த பாவங்களை நீக்கிடுவார்ன்ற தைரியத்தில் இருப்பாள். அந்த மாதிரி அந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபிகள் எல்லாம் இருக்காளே இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த ராட்சசர்களாலே மற்றவர்களாலே இந்த ஆபத்தெல்லாம் வர்ற காலத்தில் அவள் எதை கொண்டு இந்த பயத்தை நீக்கிப்பா அப்படின்னாக்கா, நந்தகோபாலன் இருக்கா ஆனபடியால் நமக்கு ஒன்றும் வராதுன்ற ஒரு தைரியத்தோடு இருக்கா அவள் எல்லாம். ஒரு நந்தகோபாலன் இருக்கான்ற தைரியம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஊரையே அவ்வளோ நல்லா காத்து கொடுத்த நந்தகோபாலன். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே கூப்பிடுறான். இந்த நப்பின்னை இருக்கிறாளே, இவள் கும்பன் அப்படின்றவனுடைய பெண் பிள்ளை. அந்த கும்பன் அப்படின்றவன் 7 எருதுகளை வச்சிருந்தானா, அதாவது காளை மாடு பெரிய எருதுகளை வச்சிருந்தானா. அந்த 7 எருதுகளையும் யார் அடக்கிவிட்டு இந்த பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு தான் என்னுடைய பெண் அப்படின்னு இருந்தா, கண்ணன் அந்த 7 எருதுகளெல்லாம் அடக்கிவிட்டான், இந்த பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த கும்பனுடைய பெண் பிள்ளை, அந்த கும்பனுடைய பெண் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அது என்னம்மா நந்தகோபாலனுடைய மருமகள், கும்பனுடைய பெண்ணு சொல்ல நேரம் இருக்குமே, நந்தகோபாலனுடைய மருமகள் சொல்லலாமா அப்படின்னா, நப்பின்னைக்கு அதுதான் பிடிக்கும். இதே போல சீதா பிராட்டி தன்னுடைய அறிமுகம் படுத்திக்கிறச்ச, ராவணன் வரான், அந்த ராவணன் வர்ற காலத்தில் தன்னை அறிமுகம் படுத்திக்கணும். அந்த அறிமுகம் படுத்திக்கிறச்சே சொல்கிறா, நான் யார் தெரியுமா, யார் அவன் கேட்குறா, சீதையை பார்த்து ராவணன் கேட்குறான், பெண்ணே நீ யார், இந்த காட்டில் தனியாக இருக்கிறியே, எதுக்காக இப்படி தனியாக இருக்கிற அப்படின்னெல்லாம் பல விதமாக கேட்குறச்சே, சீதை தன்னை பற்றி சொல்லிக்கிறச்சே சொல்கிறா, நான் ராமனுடைய பத்னி, நான் சீதை, நான் ஜனகனுடைய பெண், இதை தான் ஒன்று சொல்லியிருக்க வேண்டியது தானே. எதுவுமே சொல்லலை. ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரதாபினா. சத்ருக்களுடைய சைன்யத்தை பொங்கி அதுக்குள்ளே விழுந்து அவள் துவம்சம் பண்ணக்கூடிய தசரதன்ற ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கியா, அவனுடைய மருமகள் நான் அப்படின்றான். அந்த அளவுக்கு ஆசை, மாமனார்னா அந்த அளவுக்கு ஆசை. நல்ல வேளை அது அதாவது அந்த சீத்தையோட போயிடுச்சோ என்னவோ. அப்போ அந்த சீத்தை இருக்கிறாளே, அந்த சீத்தை அந்த அளவுக்கு ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் அப்படின்னு அந்த பெருமையை கொள்றா. அதே தான் இங்கே காட்டுறா. நப்பின்னைக்கும் அதுதான் ஆசை. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலன் மருமகளேன்ன உடனே இவள் பார்த்தாளாம், இந்த ஊரில் திருவாய்ப்பாடியில் கண்ணன் பிறந்ததுக்கப்புறம் நந்தகோபாலன் மருமகள் ஆகாதவள் யார்? இருக்கிற கோபிகமான அத்தனை பேரும் நந்தகோபாலன் மருமகள் தான்.
ஏன்னா கண்ணன் எல்லாரும் வந்து ஆசைப்படுறா, எல்லாரும் தான் கண்ணனை ஆசைப்படுறா. ஆனபடியால் மருமகள் ஆகாதவள் யார் அப்படின்னு, அப்போது என்ன கூப்பிடல போல் இருக்கு அப்படின்னு அப்படியே படுத்துட்டு இருந்தாளா. அதுக்கா குறிப்பிட்டு கூப்பிட்றா, நப்பின்னாய், நப்பின்ன பிராட்டியே அப்படின்னு கூப்பிடுறான். அந்த நப்பின்னாய் அப்படின்னா அந்த நப்பின்னை சொன்ன உடனே இவள் பார்த்தா, ஓஹோ நம்ம தான் கூப்பிடுறான் போல இருக்கு, என்ன சொல்கிறான்னு தெரியலையே, இந்த நடுராத்திரியில ஏன் வந்து கூப்பிடுறான்னு தெரியலையே அப்படின்னு தான் அதே மாதிரி பேசாமல் செய்நிறுத்த காலத்தில் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அதுக்கு மேலே சொல்கிறா, கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். கந்தம் கமழும் குழலி, குழல் அப்படின்னா தலைமுடி. அந்த குழல் இருக்கிறதே, நப்பின்னுடைய குழல் அழகு எப்படி இருக்கிறதுனா கந்தம் கமழும், கந்தம்னா கந்தம், நல்ல வாசனையாக இருக்கிறது. அவளுடைய குழல் அவ்வளோ வாசனையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு வாசனைன்னா அவளுடைய குழலாலே தான் எம்பெருமான் கண்ணனுக்கு உடம்புல வாசனை ஏறுறதான். இது எங்கே நான் பார்த்துக்கணும்னா, முன்னாடி ஒரு பாசுரத்தில் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால்ன்ற இடத்துல நாற்றத்துழாய் முடி நாராயணன், திருத்துழாய்க்கும் வாசனையை ஊற்ற எம்பெருமான். அந்த திருத்துழாயோட ஒரு கோபிகை அணைச்சுட்டா அந்த கோபிகை ஒரு 5-6 தடவை குளிச்சாலும் அந்த வாசனை போகாதுன்ற அளவுக்கு இவன் கிட்ட இருக்கிற அந்த சுகந்தம், அந்த அளவுக்கு நறுமணம் இருக்கிறதே. அது எப்படி வந்ததுன்னா, ஒரு நப்பின்னையே ஆலிங்கனம் பண்ணபடியாலே அவளுடைய குழல்ல இருக்கிற அந்த கேச பாசத்துல இருக்கிற வாசனை இவன் திருமேனில ஏறுறதா. அந்த அளவுக்கு கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். ஒரு எம்பெருமானுக்கு திருமேனி முழுக்க எந்த சுகந்தமோ அது மொத்தம் ஒரு கேச மாத்திரத்தில் இந்த நப்பினைக்கு இருக்குன்னா, இப்போ நப்பினுடைய ஏற்றம் என்ன இதை காட்டுறா. கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். வந்து அந்த வாசல் திறக்கக்கூடாதா? உன்னுடைய திருக்குழல்ல இருக்கிற அந்த நாற்றம், அதாவது அந்த சுவாசனை கந்தம் இருக்கிறதே, அது நீயும் கண்ணனும் மட்டும்தானே அனுபவிக்கணும், அதை நமக்கு பிரசாதிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கடைதிரவாய் அப்படின்றா. உடனே அந்த நப்பின்னை அவளுக்கு கொஞ்சம் லஜ்ஜை வெக்கம் ஏற்பட்டுடுது. இந்த கந்தங்கமழும் குழலின்ன உடனே கொஞ்சம் லஜ்ஜை ஏற்பட்டுடுதா அந்த நப்பின்னைக்கு. எதனாலே இந்த வெக்கம் அப்படின்னா, ஆண்டாள் முதலான இந்த கோபிமார்கள் எல்லாம் இருக்காளே, முதல்ல ஒரு சபதம் பண்ணிருந்தான், வையத்து வாழ்வீரான் ரொம்ப 2ஆம் பாஷம் அங்கே சொல்கிறச்சே, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் சொல்கிறச்சே, மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு இருந்தா. இப்போ நம்பின்னைக்கு என்ன வெக்கமாக போச்சுன்னா, ஐயோ கந்தம் கமலும் குழலின்றாலே, என்னுடைய திருமுடியில் இருக்கிற அந்த வாசனையெல்லாம் நான் புஷ்பத்தை சாத்தின்றபடியாலே ஏதாவது நினைச்சுட்டாளோ, இந்த கோபிகைகளெல்லாம் அந்த மாதிரி நினைச்சுட்டாளோ, அவளெல்லாம் இந்த புஷ்பத்தெல்லாம் சாத்திகளே கண்ணனுக்காக நோன்பு நோக்கிற நிலைமையில இருக்கிறச்சே, நான் மட்டும் கண்ணனை அனுபவிச்சுண்டு நான் புஷ்பத்தெல்லாம் சாத்திண்டு போகத்தை அனுபவிக்கிறேன்னு நினைச்சாளோ அப்படின்னு வெக்கம் வந்துருத்தா. பேசாமல் இருந்தா. நான் இந்த காலத்தில் ஏதாவது சொல்ல போக அது வார்த்தைக்கு வார்த்தை வளர்ந்துடும் அப்படின்றபடியாலே பேசாமல் இருந்தா. அதுக்காக சொல்கிறா. அதுக்கு அதாவது அந்த இடத்துல கேட்குறாளாம், இப்போது கார்த்தாலே இப்படி வந்தேன்னு சொல்கிறீங்களே, விடிந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்கோ? நல்பின்ன கேட்குறா, விடிந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா இடத்துலையும் இந்த கோழி கூவ ஆரம்பிச்சுடுது பார்த்தியா, ஆனபடியாலே நீ எழுந்துக்கணும். நப்பின்ன சிரிச்சுட்டாலும். ஏன் அப்படின்னாக்கா, கோழி அப்பப்போ கத்துட்டே இருக்கும். அது நடுராத்திரியிலும் கத்தும், மத்தியான வேளையில கத்தும், சாயங்கால வேளையில கத்தும். அது கார்த்தாலேயே கத்தணுன்ற நியமம் கிடையாது. ஜாமக்கோழி அப்படின்னு பேரத்துக்கு ஒரு ஜாமத்துக்கும் அது கூவிண்டே இருக்குமா. எவ்ரி 4 hours ஒன்ஸ் ஒரு தடவை அது கோ அப்படின்னு கூவிண்டே இருக்குமா. கூவிட்டு என்ன பண்ணுன்னா, அது போய் தூங்கிடும். கூவிட்டு தான் போய் தூங்கிடும். அந்த கோழியை நம்பினா நான் எழுதுக்க முடியும்? அது நடுராத்திரி 12 மணியில் கூவிட்டு அது போய் தூங்கிடும். அது 12 மணியில் நான் எழுந்து உட்காட முடியுமா? அதெல்லாம் முடியாது. நடுராத்திரியில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா நப்பின்ன பிராட்டி. அதுக்காக சொல்கிறா, இல்லைம்மா கோழி அழைத்தனகான். அது மட்டும் இல்லை, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல் எல்லாம் அப்படி போட்டு வச்சிருக்கியோ இல்லையோ, அந்த மாதவி பந்தல்ல பல்கால் குயிலினங்கள் கூவினா. குயில் ஏதோ 1-2 அப்படி கூட்டு ஓடி போல, பல்கால் பல காலமாக நிறைய நேரமாக அந்த குயில் கூ அப்படின்னு கூண்டே இருக்கு பாத்தியா. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இதெல்லாம் சொல்கிறச்சே, சரி இது பேச்சுக்கு பேச்சு வளர்ந்துட்டே போகுமே ஒழிய இது ஓயாது. ஆணுபடியால் பேசாமல் இருக்கணும்னு அப்படியே கடந்தாளா. கடைசியில் ஆண்டாள் சொல்கிறா, பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாடா.
பந்தார் விரலி, கையில் பந்தை பிடிச்சுன்னு தூங்கியிருக்கா நப்பின்ன விராட்டி. அந்த பந்தை பார்த்துட்டு சொல்கிறாள, பந்தார் விரலி, பந்தை பிடிச்சிட்டு இருக்கிறவளே, உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய கணவனுடைய பேர்பாட நீ எழுந்துக்க கூடாதா? இவள் எதுக்காக பந்து பிடிச்சிட்டு இருக்கா? அதான் சொல்கிறா, கண்ணன் இவளுக்கு ஒரு போக்கிய வஸ்து. நப்பின்னை இருக்கிறாளே, இந்த நப்பின்னைக்கு கண்ணன் ஒரு போக்கிய வஸ்து, பந்து ஒரு போக்கிய வஸ்து. தன்னுடைய போக உபகரணங்களோட சயனித்தபடி. போக உபகரணங்கள்னா என்ன? இப்போது புரியறதுக்காக சொல்கிறேன், நமக்கு புரியிற பாஷையில் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு ஒரு வண்டி ஓட்டுறதுல ரொம்ப ஆசை இருக்கிறது அப்படின்னா அவன் ஒரு வண்டியை தான் வாங்கி வச்சுக்கணும், தன்னதேயாக ஒரு வண்டி தான் சொந்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுவான். அந்த வண்டி என்னவா ஆகும்னா அவனுடைய போகோபகரணம், அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கருவி. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லோகத்தில் அவாவாளுக்கு என்ன ஆசை இருக்கிறதோ அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன கருவி உபயோகப்படுத்துகிறாளோ அதுக்கெல்லாம் போகோபகரணங்கள்னு பேர். அந்த மாதிரி நப்பின்னைக்கு என்ன போகோபகரணமாக இருக்கிறதுனா, ஒரு பக்கத்தில் கண்ணன், ஒரு பக்கத்தில் இந்த பந்து. ராத்திரியெல்லாம் இந்த பந்தாட்டம் விளையாடிருக்காளா இந்த கண்ணனோட. அந்த பந்து விளையாடி கடைசியில் யார் ஜெயித்தான்னா நப்பின்னை ஜெயிச்சுட்டா. ஆனபடியால் கண்ணனை அணைச்சிண்டு ஒரு கையில் பந்து ஒரு கையில் கண்ணன்னு தூங்கியிருக்கா இந்த நப்பின்ன பிராட்டி. இதை பார்த்துட்ட ஆண்டாள் நப்பின்னங்க அதை சொல்கிறச்சே, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய அணைப்பில் இந்த கண்ணன் இருக்கிறானே, கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டியா? நீ பந்தை எப்படி அனுபவிச்சியோ, நீ கண்ணனை எப்படி அனுபவிச்சியோ, உனக்கு போகோபகரணங்களை கொண்டு நீ எப்படி அனுபவிச்சியோ, நாங்களும் அந்த கண்ணனை அனுபவிக்க வேண்டாமா? கண்ணன் நம்ம அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்சம் கண்ணனை நமக்காக கொடுக்க மாட்டியா? பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, செந்தாமரை கையால், உன்னுடைய மைத்துனன், மைத்துனன்னா இங்கே கணவனுக்கு பேர். அந்த உன்னுடைய கணவனான அந்த கண்ணன் இருக்கிறானே அவனுடைய பேர் நாம் பாடுறோம், எவ்வளோ பாடுருக்கோம் அவனுடைய பேர்கள். அதெல்லாம் பாட நீ என்ன பண்ணணும் தெரியுமா? செந்தாமரை கையால் சீரார் வளையுலைப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. செந்தாமரை கையால், உன்னுடைய கை அழகு இருக்கிறதேம்மா, இவ்வளோ நன்னா இருக்கிறது. செந்தாமரை கையால் இருக்கிறது, அதாவது ஒரு தாமரை மொட்டாட்டம் இருக்கிறது உன்னுடைய கை. எம்பெருமானுடைய திருமேனியை தொட்ட கைகளோ இல்லையோ, அந்த கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பா, அதில் இத்தனை வளைகள் எல்லாம் போட்டுருக்கா. அந்த வளைகள் எல்லாம் சீரார் வளை. என்ன சீரார் வளைன்னா, நாமளும் தான் வளை சாத்துட்டு இருந்தோம், சாத்துட்டு இருக்கோம் இல்லை சாத்துட்டு இருந்தோம். அந்த வளைகள் எல்லாம் போட்டுருந்தோமே, கண்ணனுடைய விரகத்தில் எல்லாம் உடம்பு மெலிஞ்சு போச்சு, பொத்து பொத்துன்னு எல்லாம் விழுந்து போச்சு. ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. ஒரு வியாபாரி இருந்தானா, அந்த வியாபாரிக்கு தன்னுடைய மனைவி பேரில் அவ்வளோ ஆசை, அந்த மனைவிக்கு இந்த வியாபாரி பேரில் அவ்வளோ ஆசை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அந்யோன்யத்தோடு இருந்தா. அந்த காலத்தில் அந்த வியாபாரி, அந்த காலத்து வியாபாரின்னு வச்சுக்கோங்க, சகஜமாக ஊராக சுற்றணும், ஒரு இடத்துல நின்று காயம் பார்க்க முடியாது. ஆனபடியாலே யாமி அப்படின்னு, நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ன உடனே இவள் போட்டு இருந்த வளையலில் பாதி விழுந்து போச்சான். யாமின்ன உடனே பாதி விழுந்து போச்சு. ஏன் சுவாமி விழுந்து போச்சுன்னா, அவன் கிளம்புறேன்ன உடனே இவளுக்கு ஒழுங்கு மெலிஞ்சு போச்சு. ஐயோ, இத்தனை மாதம் இனிமே இவனை விட்டு பிரிய போகிறோமே, இத்தனை மாதங்கள் இவன் இல்லாமல் இருக்க போகிறோமேன்னு நினச்சி பாதி வளையல் கலந்து விழுந்து போச்சு. அவன் சொன்னான், நான் பெண்ணே, என்னை பார்த்தா அவ்வளோ ஆசை அவனுக்கு. சரி சரி இரு, நயாமி. நயாமின்னா ரெண்டு அர்த்தம். ந யாமி, நான் கிளம்புறதில்லைன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நயாமி, உன்னையும் அழிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் மட்டும் போகிறதா இருந்தால் தானே நமக்கு பிரியிறோம், உன்னையும் அழிச்சுன்னு போகிறானே. ஒருத்தன் சொல்கிறான், நான் தானே டூர் போகணும், நீயும் கிளம்பு, அங்கே போய் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நயாமி, உன்னையும் அழிச்சுன்னு போகிறேன்னு உடனே பாக்கி இருக்கிற வலையெல்லாம் கலந்து போச்சான், அதெல்லாம் உழுந்து போச்சான், அதாவது உடஞ்சி போச்சு. உடனே கேட்டா சுவாமி, நயாமி அழிச்சும் போகிறேன்னு சொல்லியிருக்கா, இப்போ எதுக்கு அந்த வளையல் போயிடுது அப்படின்னாக்கா, வேற ஒன்றும் இல்லை, யாமின்னு சொல்கிறச்சே உடம்பு மெலிஞ்சு பாதி வளையல் போயிடுது, அவன் அழிச்சும் போகிறேன்ன உடனே உடம்பு பூரிச்சு போச்சான், அந்த வளையல் பட்டு உடஞ்சி போச்சான். அந்த மாதிரி நம்முடைய வளையல் இருக்கே, நப்பின்ன பிராட்டியை பார்த்து ஆண்டாள் சொல்கிறா, நப்பின்ன பிராட்டியே நம்முடைய வளையல் இருக்கே, இருக்கு, பேருக்கு இருக்கு. ஒரு காலத்தில் அதாவது சாத்துட்டு இருந்தோம், அதெல்லாம் வளையல்லாம் போன்றிருந்தோம், கண்ணனை விட்டு பிரிஞ்ச மாத்திரத்தில் அதெல்லாம் போயிடுத்துமா, வளையல் கையில் நிற்கவே மாட்டேன்றது. ஏன்னா உடம்பு அவ்வளோ மெலிஞ்சு போச்சு. ஆனால் நீ இருக்கிறியே பிராட்டியே, கண்ணனையே கண்ணனையே அணைச்சுட்டே அவனுடைய சம்ஸ்லேஷத்துலேயே தூங்கி இருக்கியோ இல்லையோ, உனக்கு எங்கே களைய போகிறது வளையல்?
சீரார், அதாவது செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, அந்த வளையெல்லாம் கலகலகலகலான்னு அந்த சத்தம் பண்ணுறச்சே நீ வந்து வாசல் திறக்கணும்னா இந்த நப்பின்ன பிராட்டிக்கு மேலே மேலே இந்த லஜ்ஜை உண்டாருது. ஐயோ இப்படியெல்லாம் சொல்கிறாளே அப்படின்றபடியாலே அவள் சொல்கிறாளாம், பெண்களே அந்த வாசலில் ஒரு யந்திரம் வச்சுருக்கேன், அதை நீங்களே அந்த கவாட்டத்தை திறந்துன்னு வந்துடுங்கோ, ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் அதை போட்டு வச்சுருக்கேன், நீங்களே அதுக்கு பாஸ்வேர்டு சொல்லி உள்ளே வந்துடுங்கண்ணா. ஆண்டாள் பார்த்தா இந்த காரியெல்லாம் நாம் பண்ண மாட்டோம், நாமளா கதவெல்லாம் திறந்து உள்ளே வர மாட்டோம். எப்போ என்ன பண்ணோம்னா நீ வந்து திறக்கணும், நான் பிராட்டி வந்து திறக்கணும், கண்ணனா வந்து சேவை சாதிக்கணும், நாமளா போய் சேவை கொள்ளறது இல்லை, அந்த கண்ணனா வரணும், நீயா வரணும், வந்து நமக்கு சேவை சாதிக்கணும். ஏன் வரணும்னா நீ வரது வரும் அந்த நீ வர அப்படின்றது மட்டும் இல்லை, அதுக்கு காரணம் இருக்குது. என்னன்னா சீரார் வளை ஒலிப்ப, நீ வரச்சு அந்த வளையலெல்லாம் கலகலகலன்னு சத்தம் பண்ணுமோ இல்லையோ, அந்த நீ அணைஞ்சிருக்கிற அந்த நூப்புறங்கள் என்ன வளையல் எல்லாம் இதெல்லாம் கலகலன்னு சத்தம் பண்ணுமோ இல்லையோ, அந்த சத்தம் கேட்டே நம்ம தரிப்போம். முதல்ல நமக்கெல்லாம் எது தாரியம் அப்படின்னாக்கா அந்த நப்பின்ன பிராட்டியுடைய கையில சாத்தின்னு இருக்கிற வளையல் இருக்கிறதோ இல்லையோ, அது கலகலான்னு சத்தம் பண்ணாலேயே நமக்கு முதல்ல தரிப்பு. ஏன்னா நமக்கு பிராட்டி இருக்கிறான்ற ஒரு தைரியம். ஒரு விஷயம், ஆண்டாள் மடுத்தூதிய சங்கொலியும் வாய்மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். ருக்மிணி பிராட்டி இருந்தாலே அவள் ஒரு காலத்தில் கண்ணன் பேரில் காதல் கொண்டா. அந்த கண்ணன் பேரில் காதல் கொண்டா அவளுடைய காதல் கதை எப்படி இருக்கிறதுன்னா, கண்ணன் ருக்மிணியை பார்த்ததில்லை, ருக்மிணி கண்ணனை பார்த்ததில்லை, பார்க்காமலே காதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரில் காதல். சரி கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன ஆறுது அப்படின்னா எழுதி அனுப்புகிறா, ஒரு கடிதாசு எழுதி அனுப்புகிறா ருக்மிணி பிராட்டி. இந்த மாதிரி இந்த தேதியில் எனக்கு கல்யாணம் குறிச்சிருக்கா, நீ வரணும், வந்து நான் இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த வீட்டுக்கு, அதாவது அந்த குலத்துக்கு தெய்வம் ஆன அந்த கோவிலுக்கு போய் வணங்குறது அப்படின்னெல்லாம் வச்சிருக்கா பாருங்க. அந்த அந்த பெண்களுக்கு குல தெய்வத்துக்கு கோவில் போய் வணங்குறது, இந்த ஆற்றுல சில பூஜைகள் எல்லாம் பண்ணுறதுன்னு வச்சிருக்காளே, அந்த மாதிரி அவள் சொல்கிறா, ருக்மிணி பிராட்டி சொல்கிறா, இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போகிற காரியக்கிரமம் இந்த தேதியில் இருக்கிறது, இந்த டைமுக்கு நான் இங்கே போகிறேன், இந்த கோவிலில் இருப்பேன், அட்ரஸ் இது ஆனபடியால் ஒழுங்காக வந்து அழிச்சும் போயிடு. அந்த மாதிரி கோவிலுக்கு போயிருக்கிறச்சே அவளாக காத்துட்டுருக்கா. ஐயோ கண்ணனை பார்த்ததும் இல்லை, அவன் எப்படி வந்தானா இல்லையான்னு நமக்கு தெரியாதேன்ற அந்த பயம், அந்த ஒரு அச்சம் இருந்துட்டே இருந்த காலத்தில் அவளுடைய பயத்தை போக்கினது எது, அவளை தாரணம் பண்ண வச்சது எதுன்னா, அவன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஓன்னு ஊதினானான். அந்த பாஞ்சஜன்ய துவனி காதில் கேட்டதோ இல்லையோ, தரிச்சுட்டா பிராட்டி, ஆஹா கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு தரிச்சுட்டான். அந்த ஒரு சத்தம் இருக்குது பார்த்தியா, அந்த சத்தம் எனக்கு வேணும். சீதா பிராட்டி பிரார்த்திக்கிறான், லங்கையில் ஒருத்தியே உட்காந்து நான் எப்படி தரிப்பேன் அப்படின்னாக்கா, ராமனுடைய தனுஷ்டேங்காரம் அவன் எல்லாம் என் கண் முன்னாடி வர அவசியம் இல்லை, அவன் எங்கேயோ இருந்தாலும் அவனுடைய வில்ல அந்த நாணயத்தி ஒரு டொயின்னு அதை ஒன்று அடைச்சால் அது மற்றவாளுடைய அந்த எதிரிகளுடைய ஹிருதயத்தெல்லாம் பேதிச்சுன்னு போகிறதோ இல்லையோ, எனக்கு அதுதான் தரிக்க பண்ணுறது. அந்த மாதிரி நப்பின்ன பிராட்டியே ஒரு பெருமாளோட மட்டும் இல்லை, உன்னுடைய வளையலும் அப்படிதான், உன்னுடைய வளையல் கலகலகலான்னு வர்றச்சே தான் எனக்கு தரிக்கவே பண்ணோம். ஆனபடியாலே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்னா, ஐயோ கடனே இவா எல்லாம் என்னை விட்டு விற்க மாட்டாளே அப்படின்னு வர பார்த்தாளா நப்பின்னை மகிழ்ந்துன்றார் ஆண்டாள். இந்த மாதிரி ஏதோ கடனேல வராத, என் தலையெழுத்தேனால வராத, ஆசையோட இவாளுக்காக நான் கதவு திறக்கிறேனேன்ற ஆசையோட வந்து தர மகிழ்ந்து திறவாய் அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழுங்குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோரெம்பாவா என்ற பாசுரம். இந்த பாசுரம் இருக்கிறதே நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா, எம்பெருமானாருக்கு மிகவும் உகந்த பாசுரம், ரொம்ப ஆசைப்பட்ட பாசுரமாக இந்த உந்து முதகளித்தன் அப்படின்றது. எதனாலேன்னா ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. ராமானுஜர் இருந்தாரே, அவர் வாழ்ந்த காலம் ஸ்ரீரங்கத்தில். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பேர். ஏன்னா இந்த பிக்ஷை எல்லாம் எடுக்க போகணும், சன்னியாசி பிக்ஷை எடுக்கணும். இந்த பிக்ஷை எடுக்க போகிறச்சே இந்த பாசுரத்தை குறிப்பிட்டுட்டே போகிறான், அதாவது இந்த திருப்பாவையை சேவிச்சுட்டே போகிறான்.
திருப்பாவை சேவிச்சுட்டே அந்தந்த இடத்துல பிக்ஷை எடுக்கிறச்சே ஒரு நாள் எப்படி நடந்ததுன்னா, தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசல்ல நிற்கிறார். வாசல்ல நின்று பிக்ஷை கொடுங்க கேட்கணும். இவரை பாட்டுக்கு இந்த பாசுரத்தை பாடிட்டு இருக்கார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலி இந்த பாசுரத்தை பாடிட்டு இருக்கார். இன்னைய நாள் பாட்டு இதெல்லாம் பாண்டே இருக்கிறச்சே, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய் சொன்ன மாத்திரத்தில் வாசல் தந்துடுத்து. அங்கே பார்த்தா அந்த சின்ன பெண், அந்த பெரிய நம்பிகளோட சின்ன பெண் பிள்ளை, அத்துளாயின்னு திருநாமம். அந்த அத்துளாய் இந்த நப்பின்னைக்கு என்னெல்லாம் அலங்காரம் சொல்லியிருந்தாலும், அதை குழலி கந்தங்கவளும் குழலின்றார். இந்த நல்ல திருமுடியில் புஷ்பத்தில் சாத்திண்டு கை நிறைய வளையலில் போண்டு கலகலான்னு வந்து நின்னாலோ இல்லையோ, அப்படியே மூர்ச்சித்து விழுந்தாரா எம்பெருமானார் ராமானுஜர். அப்படியே மூர்ச்சித்து விழுந்தார். அந்த சின்ன குழந்தை அது அப்பா அப்படின்னு ஓடிபடுத்து, பயப்பட்டு ஓடிபடுத்து. தன்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்கறது, என்னாச்சு ஒரு சன்னியாசி அப்படி விழுறாரு, ராமானுஜர் அப்படி வந்து விழுந்து போறாரு, மூர்ச்சித்து போனாருன்னா. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை பிள்ளாய், உன்னுடைய வேஷத்தை பார்த்து விழுந்திருக்கார். உந்து முதலித்தன் பாசுரத்தை சேவிச்சிருப்பாரா இருக்கும். நீ வாசல் திறந்த உடனே நப்பின்னையே சேவிச்ச அந்த பாவம் அவருக்கு விழுந்து போயிட்டார். வந்து திறவாயின உடனே அந்த குழந்தை திறந்தவில்லையோ, சாட்சாத்தா நப்பின்னை திறந்த மாதிரி இருந்து ராமானுஜருக்கு. அப்படியே மூர்ச்சித்து விழுந்தார்னு சரித்திரம். இந்த பாசுரத்தை அவ்வளோ ஆசைப்பட்டு மேலே மேலே சேவிப்பாரா. சாமான்யமாக இந்த திருப்பாவை சேவிக்கிறச்சே நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ஒரு சில பாட்டுகளை ரெண்டு தடவை சேவிப்பா. அதெல்லாம் முக்கியமான பாட்டு அப்படின்றபடியால ரெட்டை பாசுரம் அப்படின்னு வச்சிருப்பா. அதில் இந்த பாசுரம் வந்து உந்து மதுகளித்தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த காரணத்தினாலேயே எம்பெருமானார் மிகவும் உகந்த பாசுரம் இருக்கிறபடியாலே இதை 2 தடவை சேவிப்பா அப்படின்னு இது ஐதிஹ்யம் சொல்கிறது உண்டு. இப்போ ஏற்பட்ட அற்புத பாசுரத்தை நாம் இனிமே அனுபவிச்சிருக்கோம். நாளைக்கு இன்னும் அந்த நப்பின்னை எழுந்துக்கலை, இவ்வளோ சொல்லியும் எழுந்துக்கலை, ஏன் எழுந்துக்கலை, எப்படி எழுப்புறா அப்படின்றது நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடி பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30